யாராவது உங்ககிட்ட வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு ஒரு சூப்பர் மந்திரம் தெரியும். அந்த மந்திரம் சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த காலம் வந்து உங்களால் தள்ளி வைக்க முடியும் அண்ட் ஹார்ட் அட்டாக் வராமல் காப்பாற்ற முடியும்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னால் ஒரு காமன் மேனாக நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க, கரெக்டாக? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே காமனாகவே நமக்கு தெரியும், ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணும், ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் அதுவும் ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் 1 hour தான் கோல்டன் பீரியட், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லிகிட்ருக்காரு, அவர் ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர். அதுவும் யாருக்குன்னா ரீசெண்டாக நடந்த டிஎன் எலெக்ஷனில் கூட அவர் ப்ரிடிக்ட் பண்ணதெலாம் நிறைய நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சன். அவர் பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அவரை வந்து சொல்லிலாம் வந்து அட்டாக் பண்ண விரும்பலை. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். எப்போ போட்டிருக்கு, பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர டைம் ஃப்ரேம் வந்து தள்ளி போகும், நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார், ஒரு காமன் பர்சனுக்கே தெரியும் இட் இஸ் அன் எமர்ஜென்சி, உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்காகாது, போய் அட்மிட் ஆகணும்னு. நீங்கள் எதுக்கு பீப்புளை இப்படி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது அப்படியே நம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ப்ரொபகேண்டா பண்ணும்போது, அதுவும் ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணும்போது இட் இஸ் வெரி சீரியஸ். இது வந்து நம்புற மாதிரி இல்லை, இது கம்ப்ளீட்லி ஃபேக்கு நமக்கே தெரியுது. சார், அப்படி நீங்கள் சொல்கிற இந்த மந்திரம் சொன்னால் ஹார்ட் அட்டாக் வராதுன்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஹார்ட் அட்டாக் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, எவ்வளோ கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஏன் அவங்கெல்லாம் அதுக்கு படிச்சிருக்கவே வேண்டாமே? ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல வந்து அந்த மந்திரம் சொல்லிட்டு போனால் சரியாயிடும்னு அது விட்டுருக்கலாமே. ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பிலீஃப் தான், நானும் அதை நம்புகிறேன் டு அன் எக்ஸ்டென்ட். இந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் வரும்போது நம்ம போய் அதை ட்ரீட் பண்ணுவோமா, இல்லை உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருப்போமா?